ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணிக்கு அடுத்து பிஸி ஷெடியூல் வருதுன்னு சொல்லலாம். பங்களாதேஷ் சீரீஸு, டெஸ்ட் சீரீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட டெஸ்ட் சீரீஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரீஸு. இதுக்கு மேலே இந்திய அணிக்கு கண்டினியூவாக மேட்சஸ் இருக்குது கண்டிப்பாக. அதனால் ரோஹித் சர்மா அடுத்து வர மேட்சுகள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தான் எங்கள் ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் வர மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி இன்னும் மேலும் எவ்வளோ உயர்த்தணும் தான் என்னோடய நோக்கங்கள் இருக்குது. கண்டிப்பாக அடுத்து வர போட்டிகள் எல்லாமே எங்களுக்கு முக்கியமானது. அதுக்கான பிளான் கண்டிப்பாக நாங்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விளையாடணும்னா அடுத்து வர 10 டெஸ்ட் போட்டியில் நாங்கள் வென்றால் மட்டும்தான் எங்களால் அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போக முடியும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் கண்டிப்பாக எங்களோட ஆட்டத்தை இதுக்கு மேலே பார்ப்பீங்க. வேறு ஒரு அணியாக கண்டிப்பாக நாங்கள் வருவோம். புது கோச்சு, புது ஹிட் கோச்சு, புது போலிங் கோச் வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்ககிட்டேருந்து நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். எங்கள் டீம் இன்னும் உயர்த்ததாக பார்ப்போம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எங்களோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்காப்புல. ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. அடுத்து வர போட்டி பிஸி ஷெடியூல்னே சொல்லலாம். பங்களாதேஷ் கூட அதான் டெஸ்ட் மேட்ச்சு, T20 இருக்குது. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட டெஸ்ட் மேட்ச்சு, ஓடிஐ இருக்குது. அப்புறம் ஆஸ்திரேலியா கூட ஒரு ஓடிஐ மேட்ச்சு, டெஸ்ட் மேட்ச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி வந்துச்சு. ஜனவரி கிட்ட வந்துச்சுன்னா வந்து ஐபிஎல் சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஐபிஎல் முன்னே வர இந்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐபிஎல் முடிஞ்சு ஒரு 20 நாள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் இங்கிலாந்து கூட ஒரு 5 டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு செம்ம பிஸி ஷெடியூல். இதுக்கு மேலே அடுத்த வருஷம் வரைக்கும் பயங்கரமான ஷெடியூல் இருக்குது. ஆனால் நம்ம கௌதம் கம்பீர் தலைமையில் தான் இந்திய அணி கிளம்ப இறங்கும் போது கண்டிப்பாக மோனி மார்க்கல் வராரு பவுலிங் கோச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போட்டி. கண்டிப்பாக அடுத்து வர ஜென்ரேஷனை வளர்த்து விடுற கட்டத்தில் இருக்காங்க கௌதம் கம்பீர். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து வர உலகக்கோப்பை, ஓடிஐ உலகக்கோப்பை வரைக்கும் விளையாடுறதே டவுட்டு தான். ஏன்னா அவங்கள நம்பியே இருக்க முடியாது. இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்லேயே நம்ம பார்த்தோம், இவங்க 2 பேர் ஆடலன்னா டீமே இல்லை போலக்குது. அப்புறம் ரோஹித் சர்மா கஷ்டப்பட்டார். இருந்தாலும் கோலி ஆடிந்தால் கண்டிப்பாக நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். விராட் கோலி ஆடாமல் மற்ற யாருமே ஆட மாட்டுறாங்களே. விராட் கோலி நம்பியே இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் நம்ம ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார். அது அப்படியே கண்டினியூ பண்ணார்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிலாம் வின் பண்ணி அவனும் கண்டினியூவாக கப் அடித்தா மட்டும்தான் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஊக்கமாக இருக்கும். ஒரு பெரிய அப்டேட் வந்துருக்குன்னா, நம்ம பிசிசிஐ ஜெய்ஷா பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிசி சேர்மேனாக போகிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியன் போயிருக்காரு, பிசிசிஐ தலைவராக இருந்தார். இப்போது ஐசிசிக்கு சேர்மனாக போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நம்ம இந்தியனாக நம்ம பெருமை பெற வேண்டிய விஷயம் தான். பார்க்கலாம் ரோஹித் சர்மா சொன்ன மாரி எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. கௌதம் கம்பீரும் ரோஹித் சர்மா சேர்ந்து எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.